வணக்கம். நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய். உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினையாது என்று சுவாமி விவேகானந்தர் கூறுகின்றார். அதற்கு உதாரணமா உங்களுக்கு வரலாற்று நாயகன் ஒருத்தரோட கதையை சொல்ல போறேன். நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க யாரு அந்த ஹீரோங்கிறத சொல்லணும். ஓகேவா? மகாராஷ்டிரா மாநிலத்துல ஜீஜாபாய் ஃபர்ஸ்ட் கோடி தான். ஜீஜாபாய் அவரோட பையன். அவரோட அப்பா பேரு போன்ஸ்லே. அவரும் சிறந்த வீரர். ஒவ்வொரு நாளும் அந்த சிறுவனுக்கு, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த சிறுவனுக்கு உணவு ஊட்டும் பொழுது அந்த தாய் கதை, வரலாற்று சிறப்பு மிக்க கதைகளை சொல்லிதான் சாப்பாடு ஊட்டுவாங்க. அப்படி அவர் ஊட்டும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு கோட்டையை காமிச்சு, இது நம்மளோட முன்னோர்கள் இருந்த கோட்டை, அந்த கோட்டை பேரு தோர்னா, இது தேர்டு கோட் அப்படின்னு சொல்லி அவருக்கு சாப்பாடு விட்டுறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க அந்த சிறுவன்ட்ட, இந்த தோர்னா கோட்டை இப்ப விஜயபூர் அரசர்கிட்ட இருக்கு, 4வது கோடு. அதை யாரு மீட்கிறாங்களோ அதுதான் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த சிறுவன் சொல்றான், கண்டிப்பா நான் அதை செய்வேம்மா அப்படின்னு சொல்லி சொல்றான். இதற்காக அவன் என்ன செய்யறான்னா, சிலம் வயதிலிருந்தே பயிற்சி மற்றும் முயற்சி இதுல இருக்கான். போர் படையில என்னென்ன செய்யணுமோ அதற்கான பயிற்சியெல்லாம் அவன் மேற்கொள்றான். அதுல வெற்றியும் காண்றான். வெற்றி அடைந்ததும் அந்த தோர்னா கோட்டையை கைப்பற்றான். கைப்பற்றினோட்டையும் அந்த கோட்டைக்கு அவன் ஒரு பேர் வைக்கிறான், பிரசன்கட் அப்படின்னு பேர் வைக்கிறான். அதோட பொருள் என்ன அப்படின்னா, வலிமை மிக்க வெற்றியின் கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. அது இப்பவும் இருக்கு. தனது தாயின் கனவை நினைவாக்கி இலக்கினை வீறுநடை போன்ற மாபெரும் மன்னர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியலையா? சத்ரபதி சிவாஜி. எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரோட கதையை நிறைய கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க அம்மா இளம் வயதுல இருந்தே அவருக்கு அந்த கோட்டையை காமிச்சு அதை நம்ம அடையணும் அப்படிங்கிறத அவருக்கு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்ப அந்த கதையை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, எப்பொழுதுமே ஒரு இலக்கை நீங்க நிர்ணயம் செஞ்சுக்கணும், அதை நோக்கி உங்களோட பயணத்தை தொடரணும். அப்துல் கலாம் கூறுவது போல, கனவு என்பது தூக்கத்தில் வருபவை அல்ல, உங்களை தூங்க விடாமல் இலக்கினை அடைவதற்கே அப்படிங்கிறத நீங்க மனதில் நிறுத்திக்கணும். ட்ரீம்ஸ் ஆர் நாட் வாட் யூ see in sleep. Dreams are things which do not let you sleep. அன்பு மாணவிகளே, ஒரு சிறந்த குறிக்கோளினை மனதில் நிறுத்தி அதனை அடைவதற்கு கடுமையான பயிற்சி மற்றும் முயற்சி மேற்கொண்டு கடவுள் மேல் பக்தியும் நம்பிக்கையுடன் உங்களை செயல்களை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.